ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இது என்ன கேம்டான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கேன், இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு ஜீப் வச்சு இப்போ நம்ம காரை வச்சு இப்போ நம்ம ஒரு பைக் வச்சு நம்ம நிறைய ரோடு கிராஸ் பண்ணி போனோம். இந்த ரோடெலாம் கிராஸ் பண்ணது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் இந்த கேமு. இதில் மட்டும் 100 லெவல்ஸ் இருக்கிறத முடிச்சுட்டு நம்ம போனோம். ஓகே, ஷாப் இந்த பைக் தான் கைஸ் இப்போ என்கிட்ட இருக்கு. இங்கே வரும் பாருங்க. இதோ இந்த கைஸ் தான் இந்த பைக் தான் கைஸ் என்கிட்ட இருக்கு. இதை வச்சுதான் இப்போ நம்ம ஓட்ட முடியும். போக போக நம்ம காசு ஏற்ற நம்ம நிறைய பைக்ஸ் வாங்க முடியும். செக் பாயிண்ட் வர பிடிக்க வர மறந்துட்டேனே. சரி பரவாயில்ல. எது ரீகனெக்டா கடப்பாங்களா? ரீகனெக்ட்னு போட்டு விட்டாங்களா? ரீகனெக்ட் தான் தந்தனேடா. அதான் பார்த்தேன், செக் பாயிண்டே பிடிக்கவே முடியல ஏன்னு. ஸோ ஓகே கைஸ், ரீகனெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கே ஒரு வழியாக சரி பண்ணிட்டேங்க. சரி பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு நம்மளோட பைக்கை ஸ்போன் பண்ணிட்டு ஜிமோன்னு விட வச்சு ஷாப்புக்குள்ளே போயிட்டு அதுக்காக 1000 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு பைக்கா. இப்போ என்கிட்ட 200 ரூபா இருக்குது. இப்போ இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு இந்த பைக் வச்சுட்டு ஓகே இந்த கேமில் பூஸ்ட்டு போடக்கூடாது போலையே. பூஸ்ட்டு போட்டால் இந்த மாதிரி தான் ஆகும் போல். இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு என் பைக்கை ஸ்பன் பண்ணி ஓட்ட வேண்டியது. எப்படி எடுக்கும் தான் ஓட்டி என் பைக்கை ஓட்டுவேன். ஜஸ்ட் பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கேமு ஈஸி கேமுங்க. ஈஸி ஸோ பாரு, அதுக்குள்ளே 4ஆவது லெவல் வந்துட்டேன். ஆனால் ஈஸி கேமு, ஈஸி ஜூஸி. டைம் மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் ஹார்டு தான், மீடியம் மாதிரி தான். எல்லாம் ஈஸி கேமு. ஏன் ஒரு சின்ன குழந்தை கூட இந்த கேமை முடிச்சிடும். என்னென்னலாம் டைலாக் பேச வேண்டியது இருக்கு. இல்லை நான் தான் ப்ரோ பிளேயர். அதாவது நான் முடிக்கிறேன். எப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்கு. என்ன எவன்டா என் டயரை கவுத்து விட்டுவேன். ஓகே, 10th லெவல் வந்தாச்சு. இல்லை 9th தான் இருக்கோமா? இப்போ நான் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கேன். இப்போ நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ நான் வந்துட்டேன். அம்மா என்னடா அது தூக்கி அடிக்குது பைக்கை? ஓ கல்லா இது? அதான் தூக்கி அடிக்குது. ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை கல்லோ ஏதோ ஒன்று. அப்பாடி. ஓகே, இப்போ நான் இந்த பைக் ஓட்டி இறங்க போகிறேன் கைஸ். ஏன்டா இறங்கினேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இன்னொன்று பைக் வாங்க போகிறேன் 1000 ரூபாய்க்கு. இதோ பார்த்தீங்களா கைஸ், பார்த்தீங்களா 65 km ஜிபி. ஓகே, அம்மா நெட்டாயிரத்து இங்கே நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. இங்கே கல் ரோடாக தான் இது உங்கள் ஊரில். ரோடே அதை பார்த்தா கூட ரோடு நம்பாதுடா. அப்பாடி, ஒரு வழியாக வந்தாச்சுடா சாமி. ஒரே ஜம்ப்பு
லூசு. என்னடா அதுக்குள்ளே 17 வந்துட்டோமா 5வது நிமிஷத்துலையே? பரவாயில்லையே, அண்ணா தான் விளாடுறேன் போல. நம்ம ஸ்பீட் பிரேக்கரு மரக்கட்டையாது. டேய் இந்த பாலம் மேலே எப்படி அந்த பைக்கில் ஓடிட்டு போவேன்? என்ன சைடுப்பா தம்பி நீங்கள் போகிறீங்க? ஆபத்தான சைடா இல்லை ஈஸியான சைடா? நான் ஈஸியான சைடே போகிறேன். என்னடா இங்கே இத்தனை கல்லை பாட்டு வச்சுக்கிங்க? ஈஸியான சைடுலேயே இத்தனை கல்லாடா? அப்பாடி என்னடா அதுதான் பைக் இந்த இம்மா பெரிய குளத்துக்குள்ளே போகுமாடா? தண்ணிக்குள்ளே போனால் இன்ஜின் நல்லா சாயிடாது. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இம்பாசிபிள், இம்பாசிபிள். பைக்கு தண்ணிக்குள்ளே போகுது, இம்பாசிபிள். ஐயோ இப்போ தான் சொன்னேன், கியர் மாட்டிக்கிச்சு. சரி இந்த இன்ஜின் போயிடுச்சு. நான் மேலே டிவைஸ் எடுத்துட்டேன். இப்போ தான் நீ பாராட்டினா இன்ஜினை கொஞ்சம் லைட்டாக தீட்டி விட்டேன். ஐ பூஸ்ட்டை போட்டு போடா. அம்மா 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 எப்பா டாய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? ஒரே ஜம்பை போட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். இது ஈஸி. ஓகே நான் இப்போ நான் டிவைஸ் எடுக்க போகிறேன். 1000 ரூபாய்க்கு இன்னொன்று பைக்கு. இறங்கடா பைக் விட்டு. இறங்கிட்டான். இன்வென்ட்ரிக்கு போகிறேன் பாரு. 1000 ரூபாய்க்கு 400 km per hour. செமையா இருக்குடா, செமையா இரு. இதில் மட்டும் போனோன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். எல்லா ஊரே நம்மளை தான் பார்க்கும், ஊரே நம்மளை தான் பார்க்கும். செமையா இருக்கு இந்த பைக்கு. 1000 ரூபாய்க்கு இந்த பைக் ஒர்த்தா இல்லை இல்லையா நீங்கள் கவுண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஒருத்தரா நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் பர் செகண்டுக்கு 400 km பர் ஹவருக்கு. அதுக்குள்ளேயே செக் பண்ணிட்டு ரீச் பண்ணிட்டேன். குறுக்கு போகலாம்ப்பா. குறுக்கு வழியிலலாம் அது போகுது கைஸ். குறுக்கு வழியில் இந்த கல்லெல்லாம் அசால்ட்டாக மேலே ஏறி செமையா இது ஒர்த்து தான். ஆனால் நான் சிசவாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 1000 ரூபாய்க்கெல்லாம் அது ஒர்த்து தான், செமையாக இருக்குது. நீங்கள் ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பைக்கு இது பைக்கா இல்லை இந்த கோட் சிமுலேட்டரோட ராக்கெட்டா? என்னதுரா இது? கோட் சிமுலேட்டர் ஸ்பேஸ்ஷிப் ராக்கெட்டா இல்லை இல்லை இது பைக்காடா? எனக்கே பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் அசால்ட் இந்த பைக்குக்கு. ஓ ஏன் தெரியுமா கைஸ், இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு தந்தேன். ஏன்னா இப்போ தான் ஃப்ரீ மோடு வந்திருக்காதான். ஓகே எவனாத்தான் நார்மல் பைக் வச்சுட்டு வரான், எவனாத்தான் நம்மளை பார்த்து பார்ப்போம். என்னோட அவன் இம்மா பெரிய ராக்கெட் வச்சுட்டு பைக்கு மாதிரி ஓட்டிட்டு வரான். ஐயா கல் வேற நம்மளை தள்ளி விட்டுறது கட்சி. கல்லுன்னு சொல்கிறோம் பாருங்க, ஒருத்தன் பைக் வச்சு வந்தானே இன்னைக்கு இருக்கட உனக்குன்னு தள்ளி விட்டான். யார் பைக்காரா? அம்மா அம்மா தள்ளி விட்றேன், நான் கீழே வந்துருப்பேன் போல. ஓகே அம்மா எப்படி தள்ளி விட்டான் பாட்டிங்களா கைஸ்? ஆண்டா நீ தள்ளி விடத்துக்கே நீ பிறந்திருப்பியா? அவ்வளோதான் அவனை நான் தள்ளி விட்டேன். நீ தள்ளி விடத்துக்கே பிறந்திருப்பான் போல. இவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா கைஸ் அவனுக்கு? எல்ஐசி வரான் பாரு நீ தள்ளி விடத்துக்கே. உன் பேர் என்ன? நாய்லியன் பீஸா. என்னடா பேர் இது? பீஸா சாப்பிட்டுட்டு இருப்பான் போல. நாய்லியன் பீஸானா டாகுக்கு பீஸா தருவான்னு நினைக்கிறேன், ஃப்ரீ பீஸா.
ஓகே. ஓ நைட் பீஸாவா? ஓகே ஓகே. அவனை தாண்டியே வந்துட்டேன். செமையா இருக்கு இந்த பைக்கு. இந்த ராக்கெட்னா ராக்கெட் மாதிரி தான் இருக்கு. ஃப்ரீ கிஃப்ட் போல. 1000 ரூபாய் கிஃப்ட் போல இது. சரி 1000 ரூபாய்க்கு வேற என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இந்த மாதிரி உன்னை நான் ஏத்தம்னா சும்மா விட மாட்டேன்டா. அவன் பயந்து கிளம்பிட்டான். கே குதிப்போம். ஷாப் இது எவ்வளோ? 400. இங்க பாருங்க கைஸ், 1000 ரூபாய்க்கு இதோட மாசம் ஏதோ ஒரு பைக் இருக்குது. இது வாங்கிட்டேன் நான் கிளிக் பண்ணி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்வென்ட்ரிக்குள்ள போயிட்டு ஸ்பானிட். இது செமையா இருக்குடா குட்டியா. கலரில் செமையாக இருந்துச்சு. அது பிளாக் இருந்துச்சா, அது ப்ளூ வித் ஒயிட் அண்ட் பிளாக்கு அண்ட் எல்லோவாக இருக்குது. செமையாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி 400 km per hour. ஆனால் இதுக்கு ஒன்று பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்குது கைஸ். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நல்லா இருக்குதான் சொல்கிறேன். இது 1000 ரூபாய்க்கு அந்த மாதிரி அந்த பைக்கு பண்ணு. இதுவும் ராக்கெட் தான் நினைக்கிறேன். தூக்கி தூக்கி அடிக்குதே. இப்போ நான் 50th லெவல் வரப்போகுது. அதுக்குள்ளார மோடி செம. அப்பா ஓ ஓ நான் என் ஓ ப்ரோ கேமரா. ஓ நீ 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 ப்ரோ ஏண்டா ப்ரோ வெறும் ப்ரோன்னு போட்டிருக்க. நான் கேமர்டா. நீ கேமரே கிடையாது, வெறும் ப்ரோன்னு போட்டு வச்சுருக்கேன். நான் கேமர்டா. என் வீடியோவை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சருன்னு போவேன்னு. என் வீடியோலாம் பாரு, நீனே அசந்து போய் இவன் தானே ப்ரோ பிளேயர்னு சொல்லிடுவேன். யோப்பா டேய் இருங்க கைஸ், நான் அது அடப்பாங்க ரிப்பேராகவே இருக்கிறது. நான் கீழே தள்ளி விட போகிறேன் இதை. இப்போ இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு 400 km per hour எடுத்துகிட்டு ஓகே. அடப்பாங்களா திரும்ப இந்த ப்ராப்ளமா? வேண்டாம்டா சாமி, இந்த ப்ராப்ளமே எனக்கு வேண்டாம். ஓகே, வேறு 1000 ரூபாய்க்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? கீழே இறங்குடா ஃபஸ்ட்டு. இன்வென்ட்ரிக்குள்ளார போடா ஃபஸ்ட்டு. இன்னொன்று சொல்ல பாரு, ஷாப்புக்குள்ளே போடா ஃபஸ்ட்டு. நூறு ஸ்பீட் தானே பர் செகண்டுக்கு. பர் செகண்டுக்கு சும்மா ஓட்டி பார்ப்போமே, நல்லா தானே இருக்கு. ஆய் எவனாவ கவுந்துட்டே கிடக்கா. அங்கே பார்த்தா ரிப்பேர் ஆகுது, இங்கே பார்த்தா கவுறாங்க. என்னதுடா அது? தம்பி இப்போ சரியா நிற்கணும். நான் சொன்னோன்னே சரியா உட்காரு. அம்மே ரிவர்ஸ் போட்டு ஒரே ஸ்பீடை போட்டு ஏற வேண்டியதா. ஓ இப்போ நம்ம 50 லெவல் வந்துட்டோனால மீதி 50 லெவல் வரைக்கும் இந்த ஸ்னோ இடம் தான் போல். இது ஃபஸ்ட்டு கீழே இங்கே போய் செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடுறேன். மீதி இந்த 50 பகுதி வரைக்கும் இந்த ஸ்னோ தான் போல். ஓகே, இப்போ நம்ம கருப்பு பைக் வச்சு போகலாம். கருப்பு ராக்கெட் வச்சு. இப்போ ராக்கெட்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னு தெரில. இதையும் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணிடுங்க.
மூணுத்தையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இந்த ஹார்ட் லெவலை தாண்டுதா ஃபஸ்ட்டு. என்னது அடிங்க இப்போ ஏன் இப்படி இந்த ஹார்ட் லெவலில் எப்படி நம்மளை தாண்ட முடியும்? பூஸ்டரை போடுங்க. எஸ் அம்மா குழி. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த பூஸ்டர் தான். எப்படி வந்தால் மாட்டிங்களா? அப்பா ஏம்மா அப்பா ஏம்மா அப்பா 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 அப்பா. ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்னோ இடம்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஏன்னா அதான் மவுண்டெயின் எவரெஸ்ட் போல். யாய் அதனால ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏறி நான் இந்த இந்த ஸ்னோ இடத்துல நான் ஃப்ளாகை போய் நான் வைக்கிறேன். என் நேம் தான் அந்த ஃப்ளாகில் வரும். த்ரிஷாந்த் ரிச் டாடி கேமிங்னு என் நேமே ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ், என் ரியல் நேம் வந்து த்ரிஷாந்த் கைஸ். கேமிங் நேம் கிடையாது, ரியல் நேம். அப்பா ஏய் குளிக்குள்ள மாட்டிட்டு நான் பாடுறீக்கேடா. அப்படி ஐயோ திரும்ப அந்த சைடு சாயுதே. டே வேண்டாம் டாடி, விட்டுருக்கடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. அடாப்பா இவங்களா எனக்கினே வருவீங்களாடா. அட எனக்கினே வருவீங்களாடா. ஃபூ, ஒரு வழியாக வந்துச்சுடா சாமி. இப்போதான் ஒரு வழியாக வந்தாச்சுடான்னு சாமின்னு சொன்னேன். அதுக்குள்ளே இந்த கல் வந்து என்னை தடுக்கி விட்டுருச்சு. டே இப்போ தாண்டா இந்த ஸ்னோ இடத்துல நான் 10வது இடமே வரேன். அதுக்குள்ளே இப்படிலாம் வச்சிட்டிங்களாடா. ஓகே, என்னது பூஸ்ட்டை போட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் தாவணுமா? அப்பா செமையாக இருந்துச்சு. பாருடா என் பூஸ்டரை எப்படி. என்னடா இது புதுசாக இருக்கு? என்னடா இது மீறி 56 லெவலில் இருக்குது. இதாக இருக்குன்னு பார்த்தா இப்போ ஏதோ இப்போனா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது பண்ண ஏதோ சொல்லுவாங்களே. இருங்க அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, என்னடா அது இங்கேயும் கூலியை போட்டு வச்சுருக்கீங்க. ஒரே ஜம்பு போட்டு வர வேண்டியதான். ஏன்டா எப்படி பண்ணுறீங்க? எனக்கு நீ வருவீங்களாடா, எனக்கு நீ வருவீங்களாடா. என்ன இடம் அப்பா இப்போ தலைகீழ இருந்துச்சாப்பா. அதான் யோசிச்சுனாடா இடம் சொல்லு. தலைகீழ இருந்துச்சு கேமரா. ஓகே, நியூ இடத்துக்கு வந்துட்டோம். ஓ இதுவும் அதே இடம் உண்டானா? பா இங்கேருந்து பாருங்க செம்மா தூரம் நம்ம தாண்ட வேண்டிட்டு இருக்குன்னு. இதுக்கு ஒரே காரணம் இந்த பூஸ்டர். அந்த பூஸ்டரால் தான் தாண்ட முடியும் இந்த இடத்த. இந்த தாண்டி கூட
இந்த இந்த ஜெட்டு போகும். சரி இந்த இது போகும். ரிவர்ஸ் போட்டு ஒரே இதை போட்டு மாட்டிக்கின வேண்டிதான். மாட்டிக்கினார் ஒருத்தர். இவரை கபாதி நிங்கிதிரி, இவரு கிபிதி நிங்கிதிரி. அட மாட்டிக்கினார் ஒருத்தர். இவரை காப்பாற்றணும் அழுகிறாரு, இவரை காப்பாற்றணும்னு கத்துறாரு. அடப்பாங்களா, பூஸ்டர் கொஞ்சம் ரிவர்ஸில் போய் போட்டுருக்கலாம் போல. அதனால தான் இப்போ நமக்கு இந்த நிலைமை போல. எப்படி இங்கே இந்த பைக் விட்டு நான் இறங்கி இந்த லெவலில் நானே போய் தாண்டிடுறேன். ஓடுற ஒரு ஸ்விம்மிங்க அப்பாடி. கைஸ் சீட்டர் குளிரியா நீங்கள் கைஸ் இது பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இப்போ இந்த 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 ரெயின்போ கலர் எடுப்போம் மச்சி. ரெயின்போவில் பாதி கலர் எடுப்போம். ஒன்று எடுத்துகிட்டு ஓட்டலாம். அம்மா ரெயின்போவில் எப்படி வெள்ளை கலர்லாம் வரும்? ரெயின்போவில் இருக்க அந்த ஒரு கலரில் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ப்ளூ எல்லோ ரெண்டு. மூணு வெள்ளை அந்த இது அது பண்ண அந்த க்ளவுடு. பூஸ்டரை போட்டு ஏறுடா. பூஸ்டர்னா யாருன்னு தெரியுமாடா உங்களுக்குலாம்? ஓகே இப்போ பீஜம் கேட்குறதுனா தரேன். வீலிங்ல அடிக்குது அந்த வண்டி. வீலிங்ல அடிக்குது. பிளாக் ஃபிப்பு வீலிங்ல அடிக்குது. செமையான வண்டி தான். வீலிங் அடிச்சிச்சு பார்த்தீங்களா கைஸ்? வீலிங்கும் பிளாக் ஃபிளிப்பையும் சேர்த்த மாதிரி ஒரு நீதான் அடிச்சிச்சு பார்த்தீங்களா கைஸ்? செமையாக இருந்தது. ரிவர்ஸ் போட்டு வர வேண்டிதான். பேர் இந்த பைக் வர திருப்பணும். இந்த 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 ஜெட்டை வர திருப்பணும். திருப்ப போகிறோம் திருப்பிட்டோம். பா என்னது மேடு பள்ளமாக இருக்கு ரோடு ஃபுல்லாகவே. அப்பாடி வந்தாச்சா சாமி. ஃபுல்லாக சகதியாக இருக்கு. சகதியா இதில் இந்த வெடிக்கிற மிஷின் நேரம் ஒன்று. செக் பாயிண்ட் பிடிக்க மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, இந்த இடத்துல போய் பிடிச்சிக்கலாமே. அது என்ன பிரச்சனை? ரூட்டான கூட செக் பாயிண்டில் தானே வர போகிறோம். அவ்வளோதான். என்னோட இம்மா குட்டியாக இருக்கு. இந்த ஜெட்டாலாம் இந்த இடத்துல போக முடியுமா பார்ப்போம். அம்மா குட்டியாக ரோடு போட்டு வச்சுருக்கீங்களாடா? இந்த ரோடுக்குள்ளார ஒரு மனுஷனாலே போக முடியாது போக இல்லையா? ஏன் ஒரு இரும்பால் கூட இந்த ரோட்டில் போக முடியாது. இந்த ஜெட்டு எப்படி அதில் போகும்? நீங்களே யோசிச்சு போகிறீங்க கைஸ். ஏன் அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு, அதான் பூஸ்டரை போட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து 100ல் நம்ம வந்து முக்காசி வந்துட்டோம். அதான் 90 கிட்டத்தட்ட வந்துட்டோம். 100ல் அப்புறம் முக்காசி வர போகிறோம். வர போகிறோம். செடி மேலே ரோடு இதை வச்சு ஏற்ற போகிறோமாடா. செடிலாம் பாவம்ட. இந்த கேம் கதைங்க எப்படி தான் வச்சுருக்காங்க படி. இந்த செடியோட நடுவில் ஒரு கட்டை மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்துட்டேன்.
ஆனால் அது எல் செடியா இல்லையே, திரும்பவும் செடியா? ஒரு செடி கிடையாதா? அது இப்போ என்ன இதாச்சும் கூட ரோடு அடைப்பாங்களா, அதெல்லாம் வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு வழியாக நம்ம 100 நம்ம முக்காசி வந்துட்டோம். அப்பா ஏன் 100 ரீச் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. சாரி கைஸ், ரொம்ப கத்திட்டேன் போல், கார்லாம் வலிச்சிருக்கோம். சாரி கைஸ். இங்கே ஃபுல்லாக சகதியாக இருக்குது. இந்த சகதியெல்லாம் எப்படி அந்த ஜெட்டு போக்கும்? மாட்டிக்காது ஜெட்டு பூன்னு மாட்டிக்குமே. ஐயோ, திரும்ப இந்த குட்டி பகுதியா? இந்த குட்டி பகுதி தான் நம்மளை ரொம்ப நாளையாக ஆக்க வேண்டிய, ரொம்ப நாளையாக நம்மளை ஆக்குது இந்த இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு. மாட்டிக்கிறேன். ஸோ கைஸ், அந்த மண் இடத்துக்கு என்னன்னு தெரியல, நான் சொன்னேன் அது பேர் ஈஜிப்டுன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த கல்லுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன்டா. இருங்க கைஸ், இந்த பெரிய பெரிய இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த குட்டி பைக்கில் நான் வந்துடுறேன். இந்த குட்டி பைக்குக்கே இடம் பத்தலடா, ஒரு எறும்புக்கு கூட இடம் பத்தாது. அப்போனா இப்போ நம்ம அந்த பைக் வச்சுப்போம். முடிச்சுட்டு ஷாப்பில் போகிற மாதிரி இன்னும் போயிட்டு அதை வச்சுட்டு இங்கே இருக்கு இந்த பைக். ஃபஸ்ட்டே கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துருச்சு. ஓகே, இதுக்கு 3000 இருக்கா? பரவாயில்லையே. கிருஷ்ணாத்திரன்னா 3000 சம்பாதிச்சிட்டேன். இந்த இடம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போல கைஸ், அதனால தான் இதில் வர முடியல. சரி, நம்ம கருப்பை நம்ம கூட்டிகிட்டு வர்றோம். நம்மளோட கருப்பை எங்கடா இருக்கு? கருப்பை இங்கே இருக்கான். ஓகே, திரும்ப நம்ம ஈஜிப்டுக்கு நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். இல்லை, இது ஈஜிப்டு கிடையாது. ஈஜிப்டுக்கு வந்துட்டோம்டா. ஈஜிப்டை பார்த்தோட சந்தோஷமா இருக்குடா. ஈஜிப்டுக்கு வந்துட்டோம்டா. ஆமா, 96 வந்துட்டோமா? ஒரு ஈஜிப்ட் கிடையாடா, 96 வந்துட்டோமா? எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. பிரசாந்தி, ஒரு 27 நிமிஷத்துலேயே நீ 96 இடத்துக்கு வந்துட்டியாடா. சாம இந்த இடம் கிராஸ் பண்ண முடியல. எவனோ கீழே தள்ளி விட்டதே. அடப்பாங்களா, அந்த பைக்காக தான் இருக்கும். இங்கே இப்படியே வந்துடலாம். இப்போ நம்ம நார்மல் பைக்கால் இந்த இடத்துல தான் இந்த கிராஸ் பண்ண முடியும். ஒன்லி நார்மல் பைக்கால் தான் இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியும். இதை பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக பார்த்துட்டுன்னு. இப்போ நம்ம நார்மல் இடத்துக்கு வந்துட்டோம். முன்னாடி ஃபஸ்ட்டு இடத்துல இருந்தோம், அந்த இடம் தான். வின்னர், ஐ அம் தி வின்னர். சாரி கைஸ், திரும்பவுமா நான் தான் கைஸ் வின்னரு. சா, இந்த 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 குளிர் இடமா இருந்தால் நான் அப்போ இங்கே ஃப்ளாக் ஏற்றிக்கிப்பேன். நான் தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன். ஆனால் அது குளிர் இடம் கிடையாது. இல்லை, நிறைய பேர் குளிர் இடத்துக்கு வந்துருக்காங்கடா, சும்மா கேமுக்காக அப்படி சொல்லுது. நான் ஜெயிச்சிட்டேன். த்ரிஷாந்த் won't be like reward world as the first reward-ஆ? இந்த கேமே இன்னைக்கு தான் வந்துருக்கு கைஸ். நான் தான் இந்த கேம்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். நாங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பைக் ஓட்டிக்கு இங்கே குதிக்க போகிறேன். பாய் காய்ஸ், பாய். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேமில் தான் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். பாய் காய்ஸ். ஓகே, bye bye.